அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன, இனிமேல் பட்டு அவங்க எப்படி வாழ்வாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை அடைவாங்க. செய்வன கோரார்கள் யாராவது பிடிக்காதவங்க செய்வனை பண்ணி வச்சுட்டாங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக வெற்றிகள் உண்டாக்கும். நல்லபடியாக வெளிநாடு போவாங்க, எதிர்பார்த்த வருமானத்தை பெறுவாங்க. சனீஸ்வரனையே போய் வணங்குவாங்க சில பேர். சனீஸ்வரன் அந்த நேரத்தில் வணங்காமல் சனியை வென்றவர் யார்? ஒரு இடம் இருக்கும், அதில் சிக்கல் பிடிச்ச இடமா இருக்கும். சிக்கல் பிடிச்ச இடம்னா வேறு ஒருத்தன் ஏதாவது இரண்டாவது திருமணம், அதாவது முதல் வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, இரண்டாவது திருமணம் செஞ்சாவது நான் குடும்பத்தில் உள்ள எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு உண்டான ஐயா. இப்போ நிறைய பேருக்கு பார்க்குறீங்க, ஓலைச்சுவடி முறையில் பார்க்கும்போது பலன்கள் மாறுமா எல்லாருக்கும்? ஓலைச்சுவடிகள் மூலமாக பார்க்கும்போது பலன்கள் மாறாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 சனி நடக்கும்போது உங்களுக்கு நம்ம பலன்களை சொல்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போகாதீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் கஷ்டங்கள் தான் நடக்கும். தொழில் தொடங்காதீங்க, நீங்கள் தொழில் புதுசாக தொடங்காதீங்க, பெருத்த முதலீடு போட்டு எதுவும் செய்யாதீங்க. நண்பர்கள் கூட கூட்டு முயற்சியோடு நீங்கள் ஏதாவது செஞ்சீங்கன்னா கூட நஷ்டத்தில் போய் முடியும். இப்போ நீங்கள் இருக்கிற இதை வச்சுக்கிட்டு, இருக்கிற பொருளை வச்சுக்கிட்டு, இருக்கிற மாதிரியான முறையிலேயே நீங்கள் இருந்துக்குங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு அதாவது ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில் நல்ல நேரம்னு ஒரு நேரம் வரும், கெட்ட நேரம்னு ஒன்று வரும். நல்ல நேரம் உங்களுக்கு நம்ம தெய்வத்தை வணங்கலைன்னா கூட நம்மளுடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக வெற்றியாக போயிட்டுருக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் வரும், எல்லா வகையிலுமே நல்ல வருமானம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வெளிநாடு போகலான்னு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்லபடியாக வெற்றிகள் உண்டாக்கும். நல்லபடியாக வெளிநாடு போவாங்க, எதிர்பார்த்த வருமானத்தை பெறுவாங்க. இதே கெட்ட நேரம் வந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆப்போசிட்டாக மாறும். அவங்க எது செஞ்சாலும் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். இப்போ நண்பர்கிட்ட பணம் வாங்கினாலோ அதை திருப்பி செலுத்த முடியாது, இவர் கொடுத்தாலும் அதை திரும்பி வாங்கவும் முடியாது. அந்த அளவுக்கு சிக்கலில் போய் முடியும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அது அந்த நேரம் இவங்களை சோதிக்கக்கூடிய நேரம். அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையில் அதாவது சோதனையும் வரும், சாதனையும் வரும். அந்த சோதனையில் இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏதாவது முதலீடு போட்டோ தொழில் தொடங்கக்கூடாது, எதிர்பார்த்த அளவுக்கு நண்பரை நம்பி பணம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் சனீஸ்வரனையே போய் வணங்குவாங்க சில பேர். சனீஸ்வரன் அந்த நேரத்தில் வணங்காமல் சனியை வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தா விநாயக பெருமான். விநாயகரை வணங்கணும், ஆஞ்சநேயரை வணங்கணும். இவங்களை வாங்கினா அந்த சனியினுடைய உக்கிரமானது ஓரளவு குறையும். அந்த சோதனைகள் வரக்கூடிய வேலையில் தான் நம்ம ஒவ்வொரு கஷ்டத்துலேயும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி நிலைநாட்டிக்கணும், எப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு உண்டான வழியை பார்க்கணும், எப்படி தெளிவடையக்கூடிய ஒரு நிலையை உணர முடியும். அதுக்காக தான் அந்த 7.5 சனியினுடைய கிரகம் 7.5 சனி வந்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அது என்ன காரணம்னா, ஐயோ நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதி இருக்காது, வெளியில் போனாலும் நிம்மதி இருக்காது, ஒரே பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க, மன உளைச்சல்களுக்கு ஆளாகுவாங்க. அப்படிப்பட்ட நிலைகள்லாம் இருக்கக்கூடியவங்க அதாவது இந்த ஓலைக்கூடிய பார்த்தாங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி தான் இருக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப அகலக்கால் வைக்கக்கூடாது, அதிகமான முறையில் யாரையும் நம்பி பணமும் கொடுக்கக்கூடாது, பணமும் வாங்கவும் கூடாது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்ததுன்னா விட்டு கொடுத்து போங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் பார்த்து வாங்குங்க. எதாக இருந்தாலும் நிதானித்து வாங்குங்க. அதில் யாராவது அவங்க அதாவது ஒரு இடம் இருக்கும், அதில் சிக்கல் பிடிச்ச இடமா இருக்கும். சிக்கல் பிடிச்ச இடம்னா வேறு ஒருத்தன் ஏதாவது அதை அபகரிக்கிறதுக்கு ஏதாவது சூழ்ச்சி பண்ணி வச்சுருப்பான். அந்த இடத்த காட்டி விட்டு உங்கள் தலையில் கட்டி விட்டு போயிடுவான். அப்படிலாம் பல சிக்கல்கள்லாம் வரும். அந்த மாதிரி அதை வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப நொந்து போயிடுவாங்க. ஐயோ அவன் பிரச்சனை பண்ணுவான், அவன் பிரச்சனை பண்ணுவான். அந்த மாதிரி பிரச்சனை பண்ணக்கூடிய வேலையில் நம்ம எது செஞ்சு நம்ம நம்மளுக்கு நடக்கலையே, நம்மளுக்கு எதுவுமே எதிர்பார்த்த பலன்கள் நடக்கலையே அப்படின்ற மாதிரி வேதனைப்படுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த சனியினுடைய பார்வை இருக்கக்கூடிய நேரத்தில் கடவுளையே கூட வெறுப்பாங்க. நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போனோம், நம்ம எதிர்பார்த்த பலன்கள் நம்மளுக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த சுவடிகள் மூலமாக நம்ம சொன்னதை ஒழுங்காக அவங்க பின்பற்றினாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக அதில் தகுந்த மாதிரி பலன்கள் நடக்கும். சரியான முறையில் பின்பற்றாமல் போனாங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லாமே தவறுதல் எதிரும் புதிருமாகவும் ஏமாற்றங்களாகவும் இருக்கும்.
அதை வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். விதியை மதியால் வெல்லக்கூடிய வழி எதுன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதன் பிரகாரம் நீங்கள் போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து வெற்றி பாதையை அடைய முடியும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை நீங்கள் பெற முடியும். இப்போ நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து நாடி பார்த்து சொல்லக்கூடியதா? அதாவது எப்போ எங்களை வந்து நாடி பார்க்கணுன்னு வராங்களோ, எங்களை நாடி வந்து பார்க்கணுன்னு வராங்களோ அப்போ தான் அது விதி பிரகாரம் எழுதி வச்சுருப்பாங்க. அதனால தான் இது பேர் நாடி ஜோதிடம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரேகையை வச்சு தான் பார்த்து சொல்லுவோம். ரேகை ஆணாக இருந்தால் வலது கை பெருவிரல் ரேகை, பெண்ணாக இருந்தால் இடது கை பெருவிரல் ரேகையை வச்சு அவங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும், இப்போ இருக்கிற வாழ்க்கை என்ன, இனிமேல் பட்டு அவங்க எப்படி வாழ்வாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை அடைவாங்க, எப்படி முன்னுக்கு வருவாங்க, எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் அவங்களுக்கு இந்த எதிர்பார்த்த வருமானம் உண்டாக்கும், எந்த விதமான உணவு தொழில் செய்யலாமா, அல்லது வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான தொழில் செய்யலாமா, இல்லை கட்டிட கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான தொழில் செய்யலாமா, வாகன சம்மந்தமான தொழில் செய்யலாமா அப்படின்றதெல்லாம் எல்லாமே துல்லியமாக சொல்லுவாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த தொழில் செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து நல்லபடியாக வெற்றி உண்டாக்கும், எதிர்பார்த்த வருமானத்தை பெறுவீங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அதே மாதிரியே பார்த்து எவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் செஞ்சு எதிர்பார்த்த வருமானத்தையும் பெற்றிருக்கிறாங்க, எதிர்பார்த்த நன்மையை அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜோதிடம் என்பது ஒரு கடல் மாதிரி. அதை சரியான ஆசான்கிட்ட குருமார்கள்கிட்ட பார்த்தா தான் அது வந்து பலிக்கும். நிச்சயமாக நீங்கள் வெற்றியை அடையக்கூடிய பாதையை நீங்கள் அடைய முடியும். செய்வனை கோரார்கள் யாராவது பிடிக்காதவங்க செய்வனை பண்ணி வச்சுட்டாங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் கூட உடம்பு சுகம் இல்லாமல் போயிடும், விரும்பிய வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடுவாங்க. அதனால் அவங்க வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி மன உளைச்சல்களுக்கு ஆளாகுவாங்க. அதெல்லாம் எதனால் வந்தது, யார் செஞ்சுருக்கிறாங்க, என்ன காரணத்தினால உங்களுடைய குடும்பத்தில் இப்படிலாம் நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி சோதனையாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் எல்லாமே சொல்லுவாங்க. சில பேருக்கு அது மருந்து வைத்தியம் மூலமாக சரியாகிடும் அப்படின்ட்டு போவாங்க, ஆனாலும் சரியாகாது. ஏன்னா வந்து எத்தனையோ மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட்டா ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் சித்தர்கள் மூலமாக துல்லியமாக பலன்களை சொல்லியிருக்கிறாங்க. என்ன தான் அதுக்கு வழி, என்ன தான் தீர்வு, எந்தெந்த கோயில்களுக்கு போனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு உண்டாக்கும் அப்படின்றதெல்லாம் துல்லியமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து எல்லா ரேகைக்கும் அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்டிருக்காங்களா? ஆமாம் ஆமாம், எல்லா ரேகைக்குன்னா ஒவ்வொரு ரேகைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. இப்போ 12 ராசி இருக்குன்னா மேஷ ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசின்னு இருக்குன்னா அதே மாதிரியே 12 அந்த ரேகைகளுக்கும் 12 பெயர்கள் உண்டு. 12 பெயர்கள் உண்டு. அந்த ரேகையினுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய அந்த ரேகையிலே பல பேர் இருப்பாங்க. இப்போ மேஷராசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, ரிஷபராசியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி அந்த ரேகையினுடைய வடிவத்துக்கு அந்த ரேகையினுடைய பெயருக்குள்ளேயே பல பேர் இருப்பாங்க. அதில் இவங்களுடைய ஓலைக்குடைய இதுன்றதை நம்ம தேடி எடுத்து அவங்களுக்கு படித்து பார்த்துட்டோம்னா அவங்க படித்து சொல்லுவோம். படித்து சொல்லும்போது அவங்களுடைய இப்போ இருக்கிற வயசுலேருந்து ஆயுள் காலம் மட்டும் எப்படி இருப்பாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க, குடும்பத்தில் எப்படிலாம் முன்னுக்கு வருவாங்க, அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எப்படிலாம் சொத்துக்கள் வாங்குவீங்க, தாயார் வழியில் எப்படி சொத்துக்கள் வந்து கிடைக்கும், தகப்பனார் வழியில் எப்படி சொத்துக்கள் வந்து கிடைக்கும், அந்த சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு என்ன தான் வழி அப்படின்றதெல்லாம் ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க. இரண்டாவது திருமணம், அதாவது முதல் வாழ்க்கை சரியில்லாமல் போச்சு, இரண்டாவது திருமணம் செஞ்சாவது நான் இரண்டாவது திருமணத்துக்கு மாது செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதல் வாழ்க்கை சரியில்லாமல் போயிருக்கும். காரணம் என்னன்னா அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினால் அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த கணவன் கிடைக்காம சரியில்லாத கணவனை திருமணம் பண்ணி அவங்க வாழ்க்கை முழுவதும் வேதனைப்பட்டு 2 பேருக்குள்ளே வந்து கோர்ட்டு கேஸ் வழக்கு ஆகி பிரிவினை அடைஞ்சிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு என்னதான் எதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்தது, எதனால் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சது, இன்னாருக்கு இன்னார் அதான் கணவராக அமைஞ்சாதான் அவங்களுடைய வாழ்க்கை லைஃப் லாங் நல்லாயிருக்கும். அது சரியில்லாத போனதுன்னா அவங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் போகும், எதிரும் புதிருமாக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுக்கு இப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும், இந்த திசையில் இப்படிப்பட்ட வரன் இருப்பாங்க, இன்னும் பெயரில் உள்ளவங்களாக இருப்பாங்க, இப்படிப்பட்ட வரனும் அவங்களுடைய ராசி நட்சத்திரங்கள் இப்படிப்பட்டதாக இருக்கும், இப்படிப்பட்டவங்கள திருமணம் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க. அதுமாதிரி இரண்டாவது திருமணத்துக்காக வரன் பார்த்தவங்களுக்கும் ஏகப்பட்ட பேர்களுக்கு வரன்கள் அமைஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லபடியாக இருக்கிறோங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பெரிய பெரிய கோர்ட்டு கேஸெல்லாம் மாட்டிக்கிட்டு பல பேர் கஷ்டப்படுவாங்க. அந்த கேஸிலேருந்து விடுபட்டு வாழ்வதற்கு என்ன தான் வழி,
எப்போ தான் உங்களுடைய சொத்து பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் தீரும், எப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விமோச்சனம் உண்டாக்கும், எல்லாமே துல்லியமாக சொல்லுவாங்க. குடும்பத்தில் உள்ள எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான நிவர்த்தனையை சித்தர்கள் மூலமாகத்தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்.